இதில் இந்தியாவில் 59% நிலப்பரப்பு நில அதிர்வுக்கு அபாயத்திற்கும் ஆளாகிறது. மொத்த புவியில் 5% வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிறது. மொத்த நிலப்பரப்பில் 8% சூறாவளிக்கு ஆளாகிறது. மொத்த சாகுபடி பரப்பில் எத்தனை சதவீதம் வறட்சியால் பாதிக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. இது அப்படி தேடி பார்க்குறப்ப 11th புக்கில், ஸ்கூல் புக்கில் 11th ஜாகிரஃபியில் பேரிடரை புரிந்து கொள்ளுது அப்படிங்கிற பாடத்தில் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நில அதிர்வுக்கு 59%, சரிங்களா. அப்புறம் வந்து என்ன, வெள்ளத்துக்கு 5%, அதுக்கடுத்து என்னன்னா மொத்த நிலப்பரப்பில் 5%, சூறாவளிக்கு 8%, சாகுபடி பரப்பில் 68% அப்படிங்கிறது நான் இருக்குது. 11th புக்கில் ஜாகிரஃபியில் இருக்கான ஆன்சரை கண்டுபிடிக்க முடிஞ்சு என்னன்னு பார்க்கலாம். 11th பேரிடரை புரிந்து கொள்ளுது அப்படிங்கிற பாடத்தில் வறட்சினா என்னென்னு கொடுத்துட்டு விளக்கத்தை கொடுத்துட்டு, இந்தியாவில் 68% பகுதிகள் வறட்சிக்கு உட்பட்டவையாகும். மொத்த பரப்பில் 35% பகுதிகள் 700 மில்லிமீட்டர்லேருந்து 1 மில்லிமீட்டர் கிடையான மழைப்பொழிவு பெறுகின்றன. இதனை வறட்சி பகுதி என அறிகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 750 மில்லிமீட்டர்லேருந்து 1.25 மில்லிமீட்டர் கிடையான மழைப்பொழிவு குறை தான் அந்த வறட்சி பகுதியாக குறிப்பிடுது.